கும்பராசிக்காரர்கள் 2ஆம் தேதி குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். வருமானம் எங்கு தடை இல்லாமல் வரும். 10ஆம் தேதி செவ்வாய் நீசமாக இருக்கிறார். உங்கள் வேலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நாகப்பிறப்புகளில் 10ஆம் இடத்துக்கு சூரியன் வந்து விடுவார். ப்ரொமோஷனுக்காக காத்துக்கொண்டிருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். பெண்களால் லாபம் உண்டு. கும்பராசிக்காரருக்கு நன்றாகவே இருக்கிறது. மீனராசிக்காரர்கள் ராசியர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் தேதியான குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறது சிறப்பு. தர்ம கதனாதிபதி. 2ஆம் தேதி செவ்வாய் நீசமாக இருக்கிறார். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும். அமைதி காக்கும். புதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவின் பார்வை இருக்கிறார். திருமணம் ஆகாத மீனராசிக்காரர்கள் திருமணம் நடத்த வாய்ப்பு இருக்கிறது. ராசியில் ராகு இருக்கிறார். பேச்சில் கவனம். அத்தியாயத்தில் சுக்கரன் இருக்கிறார். உங்களுக்கு பெண்கள் மூலம் விரைவு ஏற்படும். தேவையில்லாத விரயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் தேதி சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவின் பார்வை இருக்கிறார். வேலை இல்லாத மீனராசிக்கு வேலை கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் நம்ம நன்றாக இருக்கிறது.